எஸ் குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நாடு நியூசிலாந்தில் ஜாப் இருக்கு. அந்த ஜாப் பண்ணக்கூடியது அவங்க ஸ்பான்சர் ஒரு இமிக்ரேஷன் லாயர்ஸ் குரூப் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணி எடுத்து அப்புறம் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நியூசிலாந்துக்கு இப்போ இ விசாவில் கூட இறங்கி போகிறாங்க. இ விசாவில் போகிறாங்க, அதாவது சீசனல் விசா வேற, இ விசா வேற. இ விசா வந்து எலக்ட்ரானிக் ஆன்லைனில் கிடைக்குது, அதை வச்சு நம்ம இறங்கிக்குவாங்க. அது வந்து டூர் பர்பஸ் போகிறது. சீசனல் விசாங்கிறது எத்தனை மாதத்துக்கு வேலை செய்யணுங்கிறது அது தனியாக வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்து இறக்கி அவங்க கன்வர்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க எங்கெங்கே டிமாண்ட் இருக்கோ அது. ஓகே, அது பேர் தான் ஸ்பான்சர்ஷிப் விசான்னு பேர். ஸோ என்னென்னு அதனால் ஸ்பான்சர்ஷிப்லாம் ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்டும் அப்படின்லாம் இல்லைங்க, இதுக்கு பேமெண்ட் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், நியூசிலாந்து இப்போல்லாம் மார்க்கெட் ரேட்டு 6 ரூபா 7 ரூபா போய்கிட்டு இருக்கு ஒர்க் பெர்மிட் ப்ராம்ப்டா. மற்றபடி விசா இல்லாமல் புஷ்ஷிங் அதெல்லாம் பண்ணால் 13 ரூபா 14 ரூபா 15 ரூபா போகுது. ஓகேவா, இங்கேருந்து மலேசியா போயிட்டு மலேசியாவிலேருந்து ட்ராப்பிங் பண்ணால் எல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்டு தான். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் இப்படிலாம் கூட நடக்குதான்னு தெரியும். அது என்னன்னா இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுலேயே அரசாங்க அதிகாரிகளோட பிள்ளைகளும் போகுது, புரியுங்களா? ஏன்னா சட்டப்படி என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணுமோ அது அவங்ககிட்ட இருக்காது. ஆனால் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அது கிடைக்காது. அதுக்கு இந்த மாதிரி வழி இருக்குது. நம்ம அப்படி போவாண்டா, ப்ராம்ப்டா நம்ம சொல்கிற வழியில் பத்திரமா இறங்கிக்கலாம். ஸோ நியூசிலாந்து ஜாப் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நியூசிலாந்து உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவோட சின்ன கண்ட்ரி. ஓகே, அப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டில் நம்ம அங்கே போகிறோம்னு வச்சுங்களேன், நியூசிலாந்துக்கு விசா போட்டு ஆஸ்திரேலியா 6 மணி நேரத்துக்கு மேலே டிரான்சிட் போட்டு அங்கே இறங்கி அப்படியே ஓட சொல்கிறாங்க இருக்குது. நம்ம நியூசிலாந்துக்கு ப்ராம்ப்டாக ஒர்க் பண்ணிட்டு இந்தியாவிலேருந்து நேராக நியூசிலாந்தே போய் சேர்ந்துக்கிறோம். அப்புறம் அவங்க லீகலாக என்ன பண்ணுவோம் பண்ணி தருவாங்க. இதுக்கு விலை நான் சொல்லிட்டேன் 7 lakhs. பட்ஜெட் பெருசு தான் பாருங்கள். என்னவா வேலைகள் எல்லாமே இருக்குது, இது இருக்குன்னு அப்ளை பண்ணுங்கள். இப்போவுமே எல்லாத்தையும் சொன்னால் உங்களுக்கு சிரமம், கஷ்டம்தான். இந்த சேலரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நியூசிலாந்து டாலர், அமெரிக்கன் டாலர் இல்லை, நியூசிலாந்து டாலர். அது எவ்வளோ 60 ரூபா 70 ரூபாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த சேலரி. பரவாயில்ல, ஒன்று அது வாரம் கொடுப்பாங்க. இவங்க வாரம் வாங்கிக்கலாம், இல்லைன்னா மாதம் 15 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி சேலரி கொடுப்பாங்க. ஓகே, இதில் அக்காமடேஷனாக விட்டு ஃபுட் இல்லை. சரியா? சரி, இதில் தாங்க, அதாவது எல்லாமே முயற்சி பண்ணுங்க தாங்க. நாங்கள் டாக்குமெண்ட் அடித்து அடுத்த ஸ்டெக்கு போவோம். ஓகே, இது வரைக்கும் அட்வான்ஸை பற்றி நாங்கள் என்ன பேசலை. ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஆன பிறகு நான் வாங்கி கொடுக்கலாம். இனிஷியலாக நம்ம பாஸ்போர்ட் அட்வான்ஸும் கொடுக்கும், அது ஊர்களில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சிஸ்டமே அப்படி தான். பாஸ்போர்ட் அட்வான்ஸ் அவன் வாங்கி அவனும் சாப்பிடணும் தானே, இல்லையா? ஏன் இப்படி பார்த்தா ஏஜெண்ட் மாரெல்லாம் அரசாங்கம் நல்லா கவனிக்கணும். புரியுதா? ஏன்னா அரசாங்கம் பாஸ்போர்ட் மட்டும் தான் கொடுக்குது. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ப்ரைவேட்டாக ஏஜெண்ட் செய்கிறான். அப்படின்னா கௌரவிக்கணுமா இல்லையா? பாதுகாப்பே கிடையாது ஏஜெண்ட்டுக்கெல்லாம். ஓகே, ஸோ ஆனால் ஊரில் வாங்கி வச்சுக்கிறாங்க, வாங்கி வச்சுட்டு செலவு பண்ணுவான் இல்லையா? அப்புறம் விசா வந்தால் ஓகே, வரலன்னா அந்த பணம் வந்து திருப்பி கொடுக்க முடியாது, அப்படியே கடந்து இழுக்கும் 1 வருஷம் 2 வருஷம். சரி இருக்கட்டும், எனக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்கு. நடுவில் சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அப்படியே விழுந்துடுறோம், எழும்பி வர முடியாது. அப்புறம் நாமளா இந்த குழந்தைய எழுந்த மாதிரி எழும்பி வரும்பொழுது தான் அடுத்தவங்களை கவனிக்க முடியாது. அதுக்குள்ளே மாதங்கள் ஓடி போயிடுது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த தொழில் அப்படி தான். ஸோ தயவுசெய்து எனக்கு கால் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம எந்த நாட்டுக்கு பண்ணலாம், ஏன்னா ஏகப்பட்ட வேகன்சி பார்க்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.